மனம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு அப்படியே சொர்க்கமே இருக்கும். மசாலாவோடு சாப்பிடுங்க பாஸ். தயிர் சாதத்துக்கு இது வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, இவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம். இந்நேரத்தில் தயிர் சாதம் இந்நேரத்தில் தயிர் சாதத்துக்கு எங்கே சார் போகிறது? யாருக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த பகுதியை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது இந்த நெத்திலி கருவாடு தொக்கு. நெத்திலி கருவாடு அது மசாலாவோடு எடுத்து அப்படி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நித்த நித்த நெல் சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், இன்னைக்கு வச்ச நெத்திலி கருவாடு என்ன மயக்குதையா. இந்த தொக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நெத்திலி கருவாடு தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த மாதிரி நெத்திலி கருவாடு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அந்த நெத்திலி கருவாடு தலையை எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணுற பக்குவம் என்ன? ஃபஸ்ட் சுடு தண்ணி வச்சு கழுவுங்க, ரெண்டாவது பச்சை தண்ணி ஊற்றி கழுவுனா தான் அந்த கருப்பு கருப்பாக இருக்குது அந்த குடல்லாம் வரும், க்ளீனாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கழுவும்போது எம்பார்ட்டனாக இதை பார்த்துங்க, நல்லா கழுவுங்க. இந்த நெத்திலி கருவாடு தொக்கு வந்து சிக்கன் கிரேவி செய்கிறோம்ல அந்த மாதிரி அந்த கிரேவி டைப்பில் இருக்கான்னு அப்போ தான் சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கருவாடு தொக்கு எப்படி பண்ண சொல்லி கேட்டு போகிறோம், வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி அருமையான ஒரு கருவாடு தொக்கு பண்ணுறோம். ஓகே, நெத்திலி கருவாடு வச்சு. ஓகே, நெத்திலி கருவாடு உங்கள் ஊரில் இருக்கா? இருக்கா? நெத்திலி கருவாடு இருக்கா? எங்கள் ஊரில் இருக்காவா? எல்லாருக்கும் நெத்திலி கருவாடுனா உசுறு, நெத்திலி மீன்னா உசுறு. இன்றைக்கி நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறோம். தண்ணிக்கு கொதிக்க வச்சு ஒரு கலக்கி வச்சுட்டு வித்தியாசமாக வதக்கி அரைச்சி செய்கிறோம். ஜம்முன்னு தொக்கு நல்லா வித்தியாசமாக வதக்கி அரைச்சி பண்ணுறோம். ஆமாம் சார், எல்லாருமே இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி அப்படியே மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு மிக்ஸி எப்படி திரி போட்டு அரைக்கிறீங்களா? அப்படியே இல்லை சார், அப்படியே மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு அப்படி பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லை, அதை ப்ராப்பராக வதக்கி அரைச்சி செய்கிறோம். சரி, ஓகே, பண்ணலாம். அதுக்குமே தேவையான பிறகு சொல்லுங்கள். 1/4 கிலோ கருவாடு வச்சுருக்கோம், நெத்திலி கருவாடு. 1/4 கிலோ வெங்காயம் வச்சுக்கோங்க, 150 கிராம் தக்காளி வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். தேவைக்கேற்ப உப்பு, பெரிய பல் பூண்டு 4 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 5-6 வரமிளகா தாளிக்கிறதுக்கு, மிளகாத்தூள் 25 கிராம், மல்லித்தூள் 25 கிராம், மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு, மல்லித்தலை மேலே தூவுறது. ஸோ அதே டைமில் என்ன பண்ணோம்? சப்தீனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல். சொல்லுங்க. லவ் யூ ஆல். லவ் யூ ஆல். தேங்க்யூ. ஆரம்பத்துல அடுப்பு ஆன்லயே இருக்கு, என்ன பண்றோம்? தண்ணி கொதிக்குது. எதுக்கு? நல்லா கருவாடு ஊற வைக்கிறது. ஓகே, கருவாடை தண்ணியில் ஊற வச்சாதான் நல்லா மண் இருக்கும். அந்த மண், அந்த சிக்கு, அந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் போகும். பச்சை தண்ணியில் கழுவுனா போகாது. கருவாடு தொக்குன்னு சொல்லும் போது நம்ம என்னென்ன கருவாடுலாம் யூஸ் பண்ணலாம்? தொண்டு கருவாடு இருக்கலாம், பாறை, அந்த மாதிரி பாறையும் நல்லா இருக்கும். அப்புறம் திருக்க மீன் சூப்பராக இருக்கும். அது என்ன செய்யணும், நிறைய பேர் தோலோடு போட்டுருவாங்க. சுடுதண்ணியில் போட்டு தோலை மட்டும் எடுத்துகிட்டு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே, அப்பயே எங்களுக்கு பண்ணல இன்னைக்கு. இல்லை, உங்களுக்கு நம்ம ஸ்டிப்பாக இருப்போங்கிறதுக்காக இல்லை கேளுங்களேன், நம்ம ஸ்லிப்பாக பசுப்பாக செய்வோங்கிறதுக்காக நெத்திரியை பண்ணியிருக்கேன். ஸ்லிப்பாக இருக்கா, அதுதான். சரி, ஓகே. நான் நீங்கள் என்ன பேசணும் மாட்டேன், நான் தப்பிச்சு வருவேன். சரி, இதை இப்போ சுடுதண்ணியில் போட்ட பிறகு நம்ம எவ்வளோ நேரம் அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். சரி, ஓகே. இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த கரண்டியை போட்டு ஒரு கலக்கிட்டோம்னா அப்படி ஊற்றி இறக்கி வச்சிடலாம். அது உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலரே மாறிடுச்சு. அழுக்கு கருவாடோட அழுக்கு, அந்த மண் இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா கீழே மண் இருக்கும். சுடுதண்ணிக்கு மட்டும் தான் கீழே வரும். சரி, ஓகே. பச்சை தண்ணியாக இருந்தால் ஒட்டிகிட்டே இருக்கும். சுடுதண்ணி போட்டிங்கன்னா டக்குன்னு போயிடும். சரி, அதுக்கு தான் சுடுதண்ணி போடுறது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை இறக்கி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கலாம். எவ்வளோ நேரம் அப்படி இருக்கணும்? ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். ஓகே, 1/4 நேரத்தில் அதிலே வெந்துடும். சுத்தமாக அந்த பொதுவாகவே கருவாட்டில் ஒரு வெள்ளி மாதிரி மிதக்கும் கழுவும் போது, அது பூரா வந்துடும். ஓகே, அதே மாதிரி கருவாடு வந்து தலையை எடுத்து தான் வச்சுருக்காரு. சரிங்களா? ஓகே, டன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம், வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிறதுக்கு. ஒரு 25 ml ஊற்றிருக்கிறேன். ஒன்றும் போட வேண்டியதில்லை. வெங்காயம் தக்காளி வதக்குறோம், 2 பூண்டை போடுறோம். சரி, ஒன்றும் போட வேண்டாம் சொல்லிட்டு வெங்காயத்தை போடுறீங்க. கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுலே மன்னர்களாக இருக்கிறீங்க. ஸோ வெங்காயத்தை போட்டுறோம். வெங்காயம் போட்டோன்னே தக்காளியும் போட்டுடலாம். ரெண்டுத்துக்கு ஒன்றா போட்டுருமா? போட்டுருவோம், அதுக்கு ஒரே வதக்கு தான். சரி, தண்ணி வதக்க வேண்டியதில்லை. வேண்டாம், இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்க. ஒரு 2 பூண்டு போடுங்க. பூண்டு எவ்வளோ போடுவா? எடுத்து போடுங்க. உங்கள் கையில் போடுங்களேன். நீங்கள் போடுங்க, உங்களுக்கு தான் தெரியும். இல்லை, உங்கள் கையில் போட்டு அவர் ஆசி இருக்குன்னு சொன்னாங்க. எது கருவாடு வந்து முழுசாக உயிரோட வந்துடுமா?
5 ஒன்று 6 பூண்டு போட்டுருக்கேன், 6 பல் போட்டுக்கிறேன். 6 பல் பூண்டு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறீங்கல்ல, இந்த வெங்காயம் தக்காளி வதக்குற பக்கம் வந்து எப்படி 50% வதக்கணுமா இல்லை 80%? ஒரு 60%. ரொம்பவும் வதங்கக்கூடாது. அதாவது நம்ம சிக்கன் கிரேவிக்கு அடிக்கிற மாதிரி அது 80%. இது ஒரு 60% தான் போதும். ஓகே. சும்மா அப்படியே இப்போ இது கூட புளி அந்த மிளகா எல்லாம் போடுறோமா? புளியை கரைச்சி ஊற்றிடுவோம். சரி. மசாலா அடிக்கும் போது புளி கொஞ்சம், அதாவது கருவாடு நண்டு எது வச்சாலும் லைட்டாக கொஞ்சம் புளி ஊற்றினாலும் அது சிறக்கும். இல்லைன்னா சிறக்காது. நம்ம என்ன மசாலா போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் இதை செய்யும்போது கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுக்கிங்க. கரைச்சி வச்சு மசாலாவோட தாளிக்கும் போது அப்படி ஊற்றி அது புளியை கொஞ்சம் எண்ணெயில் அப்படி வேக வச்சு அதுக்கப்புறம் கருவாடை போடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இந்த மாதிரி தக்காளியில் தோல் உறிஞ்சி வரணும். இந்த தோல் உறிஞ்சிருக்கா, இந்த அளவுக்கு உறிஞ்சி வந்தால் போதும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஒரு 60% வந்தால் போதும். மிச்சம் எண்ணெயில் வதக்கிடுவோம். சரி, ஓகே. அந்த எண்ணெய் ஊற்றி வதக்கும்போது அதை வதக்கிடுவோம். இது போதும். இப்போ இதுலேயே வந்து நம்ம அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டு இதில் வதக்கிறது இல்லை, எண்ணெயில் வதக்குறோம். தாளிப்பு ரெண்டாவது. இது இப்போ அரைக்கும் போது என்ன பக்கம், நைஸாவா குறவா? நைஸாக அரைக்கணும். கொஞ்சம் கூட குறவா தேவையில்லையா? இல்லை, குறவரப்பு தேவையில்லை. ரொம்பவும் நைஸாக வேண்டாம். நம்ம ஒரு தொக்கு தானே, அப்படி கருவாட்டில் அந்த மசாலா ஒட்டணும், கோட்டிங் ஆகணும். அந்த மசாலா கருவாட்டை கோட்டிங் இருந்து அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. டன். இப்போ அரைச்சி வந்தாச்சு சார். ஓகே. இந்த மாதிரி அதாவது வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடாமல் இந்த மாதிரி டிஷ்ஷாக அரைச்சி வந்துருச்சு. ஓகே. இது வந்து ஆப்பிள் தக்காளியோட கலர் ஜம்முன்னு இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்பைசஸ் போட்டு எதுவுமே போடல, வெறும் அந்த தக்காளி வெங்காயம் மட்டும் அரைச்சதே வந்து இந்த பக்கத்தில் இருக்குது. எப்படி ஒரு கெட்டி வெங்காய சட்னி அரைப்போமோ அந்த பக்கம் அதே மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இது 2வது சுடுதண்ணிலேருந்து அள்ளி நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ஊற்றி கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது நம்ம சுத்தனில் போட்டது எடுத்துட்டு ஆமாம் திருப்பி பச்சனில் போட்டிருக்கீங்க. பச்சனில் போட்டிங்க. 2வது பச்சனில் போட்டால் அந்த சில ஒரு அழுக்கு இருக்கும் சார் கழுத்துக்கிட்ட, அது தண்ணியில் போட்டுனே வந்துடும். தெரியாதவங்களுக்கு இன்ஃபர்மேஷன், தெரிஞ்சவங்களுக்கு வீட்டில் நல்லா பண்ணுவீங்க. ஒரு 25 ml எண்ணெய் ஊற்றுறேன். டன். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் கடுகு போடுங்க. சரி, ஓகே. இந்தாங்க போடுங்களேன். நீங்களே போடுங்க, உங்களுக்கு தெரியும். நம்ம ரெண்டு இந்த மாதிரி ஒரு போட்டி பொறாமை வருது. கடுகு போடுறோம் ஒரு டீஸ்பூன். ஏன்னா நீங்கள் தான் அந்த பக்குவத்தில் சொல்லி தரீங்க எல்லாருக்கும். ஸோ அந்த பக்குவம் கரெக்டாக மக்கள் ரீச் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த தொக்கு 2-3 நாள் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம் சார், ஒன்றுமே ஆகாது, எதுவுமே இருக்காது, கெட்டே போகாது. கடுகு போட்டாச்சு. இதுக்கப்புறம் இப்போ 2 கருவேப்பிலை போடுறேன். போடுங்க. யார் மேலே கோவம்? அந்த கோவம் அப்படி வேகமாக உருவுறீங்க. போட்டாச்சு. கடுகு போட்டாச்சு. இப்போ வரமிளகா போடுறோம். சரி, ஓகே. வரமிளகா வச்சுக்கலாம். சரி. அப்படி போட்டு ஒரு வரமிளகாய் ஒரு கலக்கிட்டு, இல்லை வரமிளகா ரொம்ப வந்துச்சுனாலும் நம்மளுக்கு கார் அடிக்கும், பக்கத்தில் நிற்க முடியாது. ஓகே. ஓகே. இப்போ போடலாம். வரமிளகாவோட வாசம் வரும்போது போட்டுறேன். அந்த எண்ணெய் சுட எண்ணெயில் வந்து அந்த வரமிளகாயோட ஸ்மெல் வரும் பாருங்க. இதுக்கு மேலே போடக்கூடாது. அந்த வரமிளகாயோட ஸ்மெல் வரும். வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு மசாலாவை போட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இந்த ஈரப்பதம், அந்த மசாலா அரைச்ச ஒரு ஈரப்பதம் போயிடுச்சுன்னா இன்னும் தொக்கு சூப்பராக இருக்கும். இப்போ போட்டோம். அப்படி நம்ம வந்து சரியாக வதக்கலைன்னா பச்சை வாசனையும் இருக்கும், இன்னொன்று சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் புளி ஊற்றணும். சரி, ஓகே. புளி ஊற்றி புதிய வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் மிளகாத்தூள் மல்லித்தூள் போடணும். சரி, அதுக்கப்புறம் தான் பண்ணணுமா? ஆமாம், அதுக்கப்புறம் நல்லா அதுவும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த நெத்திலி கருவாடு. ஆமாம். சரி, ஓகே. நான் அப்போ நல்லா குக் பண்ணிட்டு காமிங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. 1/4 கிலோ கருவாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுக்கிறோம். அது புளியை ஊற்றுறோம். இப்போ இந்த இடத்துல இந்த தொக்கில் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? புளி அதிகமான வெங்காயம் தக்காளி மாதிரி அரைச்சி ஊற்றணும். ஓகே. ஏன்னா மறுபடியும் புளி அதிகமான எடுக்க முடியாது. மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணுவோம். புளியை கரைச்சி ஊற்றினோம்னா செட் ஆகிடும். அவர் சொல்கிற மாதிரி அது பக்குவமாக செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இந்த நெத்திலி போட்டோம்னா 2 நிமிஷம் வெந்துடும். அப்போ அந்த புளியோட அந்த பச்சை வாசனை தான் நல்லா இருக்கு. ரைட்டுங்களா? கண்டிப்பாக. சரி, ஓகே. இந்த தேவைக்கு உப்பு நீங்களே கொஞ்சம் போடுங்க, ஒரு டீஸ்பூன். இப்போ புளி ஊற்றியாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். தண்ணி அளவாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா கருவாடு எவ்வளோ தண்ணி இருக்கோ, ஏன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. கருவாட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இருக்கணும். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தால் கீழே மசாலா போயிடும், மேலே கருவாடு நிற்கும். அதனால் தண்ணி அளவாக ஊற்றி இந்த மாதிரி இப்போ வாசனை நல்லா வந்துருச்சு. இந்த டைமில்
ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கருவாடு போட்டு இறக்கிடலாம். சரி ஓகே. அப்போ அந்த தொக்கு ரெடி ஆகிறதுக்கு அந்த பக்குவத்தை காட்டுங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல? ஆமாம், வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு மசாலா? ஏன்னா இப்போ ஜோர் ஆயிடுச்சு, மசாலா ரெடி ஆகி கொஞ்சம் குஷி ஆகிட்டாரு. அல்வா துண்டு மாதிரி இருக்கும் பார்த்தா மசாலா. ஆக்சுவலாக இந்த குஷி எதுக்காக இருக்காரு தெரியுமா? நான் சொல்லவா? என்ன விட்டுட்டானே இல்லை, இவர் அந்த ரெசிபி செய்ய சொல்றதுக்கு வந்து பிடிச்சி காலையில் உட்கார வச்சிருந்தானா, அப்பா முடிய போது அடிச்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு குஷி ஆயிட்டார். வேற ஒன்று பாருங்க சார் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குமா சார்? நீங்க அப்படி நல்லா செவன்னு நல்லா அந்த தொக்கு பக்குவத்துல நல்லா வந்து இதுதான் தொக்கு. நெத்திலி கருவாடை அது மசாலாவோடு எடுத்து அப்படி சாப்பிட்டோம்னா செம்மையா இருக்கு. சொல்லும் போது ஜோரா இருக்கு பாத்தீங்களா? சரி, இப்போ போடலாமா? போடலாம். ஸோ நம்ம அந்த க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க அந்த நெத்திலியை வந்து நம்ம இதில் போட்டுறோம். அப்படியே ஒட்டி பரட்டிதான். எவ்வளோ நேரம் அப்படி குக் பண்ணுறதுக்கு? அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் தான். ஏற்கனவே சுடுதலில் கொஞ்சம் வந்திருக்கும். இந்த சூட்டில் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். இப்போ ரெடி ஆயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. அந்த நேரம் ஆக ஆக அந்த நெத்திலியோட ஒட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒட்ட வச்சிடும். அப்புறம் மசாலா நிறைய ஆயிரும். மசாலா நிறைய ஆயிடுச்சுன்னா உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சிவாஜி கணேசன் சார் எப்படி சாப்பிடுவாங்க? சிவாஜி கணேசன் சார் அந்த மத்தி மீனை எப்படி சாப்பிடுவாங்க? அப்படி தலையை பிடிச்சி உரியானு அந்த மாதிரி உரிச்சு சாப்பிடாத மீனை அப்படி இருக்கும். சரி, இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? ஓகே. கொத்தமல்லி வேணுமா? ஆமாம், கொத்தமல்லி போடுங்க. மலை சாரல் மாதிரி மல்லித்தலை. இப்போ ஒரு கலக்கு, ஒரு பிடி வேறல ஒன்றாது செம்மையாக இருக்குது. யாருக்கெல்லாம் கருவாடு ரொம்ப பிடிக்குமோ அவங்க இந்த பகுதியை ட்ரை பண்ணி பாருங்க. மனம் பார்த்தீங்களா எப்படி அப்படியே எனக்கு சொர்க்கமே இருக்கும். அந்த அந்த சின்ன காரம், ரெண்டாவது புளிப்பு, அந்த நெத்திலி மீனோட கருவாடோட அந்த வாசம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். மசாலாவோடு சாப்பிடுங்க பாஸ். ஹைலைட்டே மசாலா தான். அந்த வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்சி அது ஒரு நல்ல தொக்கு மாதிரி இருந்த பிறகு அதுக்கப்புறம் நெத்திலி போட்டு பிரட்டினா பிறகு அது பேர் தான் தொக்கு. வெங்காயம் தக்காளி வதக்கி போட்டு அடிச்ச தொக்கு இல்ல, இது பேர் தொக்கு. ரைஸ் சாதத்தை நிறைய சாப்பிட வைக்கணும் சார். கெட்டியாக பிணைஞ்சிட்டு இது அப்படி சைட்லேருந்து உடச்சி எடுக்காது. அப்படி இதை கொஞ்சம் உடச்சி உள்ள போட்டு அப்படி முழுங்கினோம்னா அப்படி அருமையான ரெசிபி. ஃபோன் பார்த்தாங்க. ஓகே. நான் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்தில் மைசா கேட்டரிங் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் கூப்பிடுங்க, பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் மைசா ராஜன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாட்டேக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான நெத்திலி கருவாடு தொக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். மறந்துடாதீங்க. சூப்பர், எக்ஸலண்ட். தேங்க்யூண்ணா. பை. லவ் யூ.